வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் பாரத் யூனிவர்சிட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான 3 BHK அப்பார்ட்மெண்ட் தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்ட் டிசைனில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட் ஆரிஸ் ஹோம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. ஸோ ஆர்கிடெக்ட் டிசைன் மட்டும் இல்லாமல் இவங்க ஆர்கிடெக்ட் டிசைனுக்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட அப்பார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்கும், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது இல்லாமல் எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட நம்ம நின்று ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க அப்பார்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரிஸ் ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இப்போ ஆரிஸ் ஹோம்ஸோடைய அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க போடியம் ப்ராஜெக்ட்டை பற்றி டீட்டெயில்டாக ஸோ மிஸ்டர் ஜயான் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நம்ம பார்க்குற ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா. ஹாய், நான் ஜயான். எங்க கம்பெனி பேர் ஆரிஸ் ஹோம்ஸ். நாங்கள் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கிடெக்சரல் சர்வீசஸ் கம்பெனி வச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆரிஸ் போடியம்ங்கிற எங்களோட ப்ராஜெக்ட்ல இருக்கும். இது பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட் ரோட்ல 1 கிலோமீட்டர்ல இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டில் + 3 ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட். ஸ்டில் ஃபுல்லாக உங்களுக்கு கார் பார்க்கிங் அண்ட் ஈச் ஃப்ளோரில் 2 3 பெட்ரூம் 2 டாய்லெட் அப்பார்ட்மெண்ட்ஸாக நாங்கள் பண்ணியிருக்கோம் வித் பால்கனிஸ். உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அப்பார்ட்மெண்ட்ஸ் வரும். போத் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு ஒரு பஞ்சமே இருக்காத மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சார், இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுக்குறீங்க சார்? ஓகே சார், இது வந்து ஆர்கிடெக்சரல் பில்ட், அது நம்மளோட ஃபர்ஸ்ட் யூஎஸ்பி. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி அப்பார்ட்மெண்ட் ஹேஸ் அ கவர்ட் கார் பார்க்கிங், இவி சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்குறோம், பவர் பேக்கப் ஃபார் காமன் ஏரியாஸ் கொடுக்குறோம், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி வீடியோ டோர் கால் பண்ணி தரதா சொல்லியிருந்தீங்க. ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொன்னா. ஸோ அது எப்படின்னா நம்ம லாபிலேயே ஒரு ப்ராப்பர் கிராண்ட் லாபியா நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 யூனிட் அப்பார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யாரும் பண்ணதில்லை. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்லேயே உங்களுக்கு ஆக்சஸ் கார்டு சிஸ்டம்ல ஒரு லாபி வரப்போது கொஞ்சம் கிராண்டாவே தான் இருக்கும் இந்த செக்மெண்ட்ல. ஸோ அப்போ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் கீழே இருந்தே வந்து ஆக்சஸ் பண்ணி மேலே இருக்கவங்க பார்த்துக்கலாம் யார் வந்திருக்காங்க அப்படின்றத. கண்டிப்பா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நம்ம இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு சார். நம்மளது வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண பில்டிங்கை போய் நம்ம வீடியோவா கஸ்டமர் கண்டிப்பா அதை நீங்க பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபைனல் அவுட்லுக் எப்படி வரும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ இப்போ நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். இவங்க லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண அப்பார்ட்மெண்ட் அவுட்லுக்கும் ப்ளஸ் இன்னரில் என்னெல்லாம் மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்றத மாடல் ஹவுஸாகவும் நம்ம இந்த வீடியோவில் காமிக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் பாரத் யூனிவர்சிட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் புவனேஸ்வரி நகரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி ரோட்லேருந்து கேம்ப் ரோட் கட் பண்ணி வந்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே மாடம்பாக்கம் ரோடு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல கரெக்டாக பாரத் யூனிவர்சிட்டி 1 கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று இப்போ கரண்டாக ஃபேமஸாக போயிட்டு இருக்க ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு, ஐ மீன் ஜிஎஸ்டிலேருந்து பெருங்குளத்தூரில் லெஃப்ட் கட் பண்ணி வந்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு, அகரம் 10ல லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட் ரோட்ல தான் இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஐடி காரிடாரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐ மீன் இங்கேருந்து ஸ்ரீராம் கேட்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைனா இந்த பக்கம் சிறுசேரி லொக்கேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்னா அந்த பைபாஸ் ரோடு வந்து தாழம்பூர் கனெக்டிவிட்டி போய் சிறுசேரிக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இன்னொன்று மெப்ஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஏரியாவில் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நிறைய காலேஜஸ் ஸ்கூல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ் அமைஞ்சிருக்கு, பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து ஸ்ரீநிகேதன் பாடசாலை அமைஞ்சிருக்கு, ஃபிஜி ஸ்கூல் அமைஞ்சிருக்கு, ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் சொல்ல போனால் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஸோ அதோட லொக்கேஷன், அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டோட லொக்கேஷன், நியர்பைல இருக்க ஹைலைட்டான லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதுதாங்க இவங்க லாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்க மாடல் ஹவுஸ். இதில் டோட்டலாக இவங்க பார்த்தீங்கன்னா 6 யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. பட் அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈஸ்ட் ஃபேஸில் அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி. ஸோ 2 பக்கம் உங்களுக்கு வந்து கேட், எம்எஸ் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் கார்டனிக்கு உண்டான செக்ஷன் எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன், இவங்க ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன்ன்றதுனால வீட்டோட எலிவேஷன் டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு கரெக்டாக ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 6 யூனிட்க்குமே கார் பார்க்கிங் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஒரு வீட்டுக்கு உண்டான கார் பார்க்கிங்கை போர்டிங்கில் மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ மீன் வெளியிலேருந்து வரவங்களுக்கு ரெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ஏரியாவும் செப்பரேட்டாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க. ஸோ லிஃப்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் லாபி செக்ஷனில் 2 பக்கமே சேஃப்டிக்கு உண்டான சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லிஃப்ட் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் ப்ரொவிஷன் பொறுத்த வரைக்கும் எம்பையர் லிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரானைட் டிசைன் தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எல்லாமே எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க், போர்வெல் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க.
செக்யூரிட்டி சேஃப்டிக்காக உங்களுக்கு சிசிடிவி ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் ஹவுஸ் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, அதுவும் சவுத் ஃபேஸில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து இறங்கி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடில் இருக்க வீடு சோல்ட் அவுட் ஆகி பர்சன் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற வீடு வந்து மாடல் ஹவுஸ் தான். இவங்க வந்து பக்கத்துலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இவங்க வெளியிலேயே பார்த்தீங்கன்னா வீடியோ டோர் கால் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ஹால் பக்கத்துலேயே உங்களுக்கு ரைட் சைடில் வந்தீங்கன்னா டைனிங்கும் செப்பரேட்டாக ஒதுக்கியிருக்காங்க. ஹாலோட டோர் கரெக்டாக சென்டரில் வச்சுருக்காங்கன்றதுனால இந்த பக்கம் டிவி யூனிட் செட்டப் வந்து நம்ம இந்த சைடில் வச்சுக்கிட்டு, ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சோஃபா செட்டப் வந்து இந்த ஏரியாவில் போட்டுக்கலாம். ஸோ ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்து உங்களுக்கு வந்து பால்கனி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸில் ஹேண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாலேயே வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷனுக்கு உண்டான பாயிண்ட்டும் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவுட்லெட் லைனும் இந்த லைன்லேயே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு வெளியில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க வீடியோ டோர் கால் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ நம்ம இங்கே தான் டிஸ்பிளேல வந்து பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிட் ஒயரிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. எம்சிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேட் ஒயிட் எம்சிபி தான் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸும் சேம் அதே மாடலில் தான் உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா ப்ரொவிஷன் வந்து இந்த ஏரியாவில் நமக்கு செப்பரேட்டாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஹாலுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு அப்படியே ரைட் சைடில் டைனிங் ஏரியா ப்ரொவிஷன். அதுலேருந்து கிச்சன் உள்ள போகலாமாங்க. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் விருப்பப்படுறது ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் நல்லா இருக்கும் தான் ஆசைப்படுவீங்க. ஸோ கிச்சன் வந்து எல் ஷேப்பில் நமக்கு ப்ரொவிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. அது கிச்சனுடைய பைப்லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட அவுட்லெட் வென்டிலேஷனுக்கும் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்லாப் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்த இடத்துல நமக்கு இன்டீரியர் மாடுலர் கிச்சன் பண்ணும்போது இந்த கிச்சனுடைய டெக்கரேஷனே உங்களுக்கு வேற லெவலில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆகலாமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரி உள்ள மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து ப்ரீமியம் டோராக போட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூரோப்பியா லாக், உங்களுக்கு பிராண்டட் லாக் தான் எல்லாமே இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல வெளிச்சமாக தான் உங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி லேஃப்ட் செல்ஃப் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் இன்டீரியரில் கவர் பண்ணும்போது சூப்பராகவே இருக்கும். இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் பொறுத்த வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபுல் ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங், ஒரு ப்ரீமியம் லுக்கு ஃபால் சீலிங் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வாஷ் பேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிவேர், அதே மாதிரி பைப்லைன்ஸ் எல்லாமே ஜாக்வேர் மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிளாஸ் செட் எல்லாமே எஸ்கோ கிளாஸ் செட் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் பாத் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூமில் நீங்கள் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. அதுமாதிரி இதுலேயும் ஃபுல்லாக ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல், உங்களுக்கு ஜாக்வார் மெட்டீரியல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் செட் வந்து எஸ்கோ கிளாஸ் செட்டு, எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷன் வந்து யூபிவிசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம செகண்ட் பெட்ரூமில் போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா சொல்லியிருந்தால டைனிங் ஏரியாவுக்கு கரெக்டாக இங்கே வாஷ் பேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து செகண்ட் பெட்ரூமில் போகலாம் வாங்க. ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரூம்லும் எந்த குறையுமே கிடையாது. அதேமாரி இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட் செல்ஃப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் இன்டீரியரில் கவர் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த வீடை நம்ம மெயினாக பார்த்துட்டு இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இதுலேருந்து கரெக்டான ஒரு 500 மீட்டர்ஸில் ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் வந்து மொத்தம் 6 யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்றதுக்காக தான் மெயினாக இந்த வீடு நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிஃபைட் டைல்ஸ் கரெக்டாக வந்து 2க்கு 4 டைல்ஸ் தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம டெரஸ் போய் பார்க்கலாம் இவங்க என்னெல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வாங்க போகலாம். ஸோ அதே மாதிரி டெரஸ் போகிற இடத்துல ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் தான் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாமே எஸ்எஸ் ஹேண்டில் தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப் விண்டோ தான் இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெரஸ்க்கு வந்தாச்சு. டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கில் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரூஃப் பொறுத்த வரைக்கும் கூலிங் ரூஃப் டைல்ஸ் வந்து நமக்கு இதில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் பைப்லைன்ஸ் எல்லாமே எந்த டிஸ்டர்பன்ஸும் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கார்னரில் சூப்பராக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் பொறுத்த வரைக்கும் ஆர்சிசி கன்ஸ்ட்ரக்ஷன் டேங்க் தான், சின்டெக்ஸ் டேங்க் வைக்காமல் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க.
அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் லைன்ஸும் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியாவும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடோட சேம் அதே மெட்டீரியல் அதே குவாலிட்டியில் இவங்க உங்களுக்கு வந்து நியர்பையில் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர்ஸில் போடியம்ன்ற பேரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து காமிச்சிட்டு. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க 3 BHK அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 87,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் GST ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரிஸ் ஹோம்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். அதேமாதிரி ஈஸ்ட் தாம்பரம் பாரத் யூனிவர்சிட்டி நியர்பையில் அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.